ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 44 இன்ச்சஸோட பிளவுஸ்ல ஷோல்டர் லூஸ் வருது. அதாவது நெக் அகலம் வந்து அதிகமா வச்சா ஷோல்டர் லூஸ் வருது. அது எதனால அப்படின்றத வந்து பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிளவுஸை டைரக்டா லைனிங் கிளாத்துக்கு மேல வச்சும் கட் பண்ணலாம், அதே மாதிரி தனியா எடுத்துட்டு கூட கட் பண்ணலாம். சோ ரெண்டு மெத்தடும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம், சரிங்களா? சோ இப்போ கிளாத் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து ரெண்டா மடிச்சிருக்கேன். சோ ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இங்க வந்து ஸ்ட்ரைட்டா வரதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வரதுக்காக ஒரு லைன். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா இங்க லைனிங் வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? சோ லைனிங் அட்டாச் பண்றதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். சோ இது வந்து பொதுவா எப்பவுமே கொடுக்குற ஒரு மெத்தட் தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வரதுக்காக ஒரு லைன், அதே மாதிரி லைனிங் வந்து அட்டாச் பண்றதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு கொடுக்குற ஒரு லைன், சரிங்களா? சோ இப்போ பிளவுஸ் வந்து டைரக்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து டைரக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாளா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு எப்போதும் போல பிளவுஸ் மடிப்போம் இல்லையா? சோ அதே மாதிரி மடிச்சுட்டு இங்க வந்து வச்சுக்கோங்க. இங்க லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா 1/2 இன்ச் அளவு? சோ அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு அங்க இருந்து நீட்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீட்டா வந்து இந்த ஷோல்டர் கிட்ட, அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் இதெல்லாமே நீட்டா வந்து கை வந்து கெட்டியா வந்து பிரிச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெக்கோட உயரத்துக்கிட்ட ஒரு மார்க்கு. இப்போ ஷோல்டர் நெக் அகலமும் அதே மாதிரி ஷோல்டர் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இங்க வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அந்த இடத்துல கரெக்டா ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து ரஃபா ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதுலதான் என்னென்ன அளவு வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாக்கணும். ரஃபா வந்து ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் கிட்ட அதே மாதிரி இந்த உயரம் இருக்கு இல்லையா? ஷோல்டர் கிட்ட இந்த அகலம் கொடுக்குற ஷோல்டர் அகலத்துக்கிட்ட ஒரு மார்க், கரெக்டா ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்க ஆம்கோல் கிட்ட வந்துடலாம். சைடு ஜாயிண்ட் கிட்ட ஒரு மார்க்கு. இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து நம்ம மார்க் பண்றது மாறும். சோ எதனால அப்படின்னா நம்ம ஆம்கோல் கிட்ட மார்க் கொடுக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ராவா வர மாதிரி இருக்கும். கீழே வந்து மார்க் கொடுக்கும் போது 1 இன்ச் அளவு கொஞ்சம் சைட்ல வர மாதிரி இருக்கும். சோ அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? சோ இந்த இடத்துல ஒரு மார்க் வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சு இல்ல ஒரு இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச் அளவு நமக்கு தையலுக்காக விடுறோம் இல்லையா? சோ அதுக்காக 2 இன்ச் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். எவ்வளவு வேணும்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இங்க வந்து நெக் சைட் ஜாயிண்ட் கிட்ட ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்க வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிருப்பாங்க பாருங்க. சோ அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. சோ ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். சோ இதெல்லாமே ஃபுல்லா பாத்துட்டோம். இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஃபுல்லா பாக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஹைட் வந்து பாத்துட்டோம். இங்க வந்து எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் கொடுக்கணும். சோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கேல்ல நம்ம ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நெக் அகலத்தை நம்ம வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ அதே மாதிரி நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ணிருந்தோம். சோ அதுக்கும் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. 3.25 இன்ச்சஸ் இருக்கு. சோ 3.25 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணாதீங்க. சோ அது அப்படியே ஒரு மார்க் வந்து பண்ணிட்டு ஒரு லைன் வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா 4 இன்ச் அளவு ஒரு லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஒண்ணுமே ஆகாது. நமக்கு ஏன் 4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் இல்லைன்னா நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? எது வேணாலும் இருக்கட்டும், 4 இன்ச் அளவு நமக்கு தையலுக்காக போகும். அதனால நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ப்ராப்ளம் வராது. இதனால நமக்கு ஷோல்டர் லூஸ் எல்லாம் வராது. இப்போ 3 இன்ச்சஸ் வந்து நெக் அகலம் கொடுத்துருக்கேன். சோ கரெக்டா தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டா இருக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு 1/2 இன்ச் கொடுக்கணும். இது எதுக்காக? நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயிண்ட் கொடுக்குறோம். ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயிண்ட் கொடுக்கும்போது 1/2 இன்ச் இருக்கணும் இல்லையா? 1/2 இன்ச் அளவுக்கு தானே நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்குறோம். சோ ஸ்லீவ்ஸ்லயும் நம்ம கட் பண்றோம், அதே மாதிரி பிளவுஸ் கிளாத்லயும் நம்ம வந்து கட் பண்றோம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் கிட்ட இங்க மார்க் பண்ணிருக்கோம். சோ இது அப்படியே மார்க் பண்ணிடணுமா அப்படின்னால இல்ல. இங்க வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா ஒரு லைன். எந்தெந்த இடத்துல 1/2 இன்ச் வரணும் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் கொடுக்குற இடத்துலயும், அதே மாதிரி இந்த ஷோல்டர் கிட்டையும் ஷோல்டர் ஜாயிண்ட் கொடுக்குறோம் இல்லையா? சோ அந்த இடத்துலயும் கீழே லைனிங் அட்டாச் கொடுக்கறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, வந்து ஆர்ம் ஹோல் எடுக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா.
சோ இந்த 1/2 இன்ச்சும் அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்சு தானே நமக்கு வந்து அப்படியே ஒரு கவ் ஷேப் வந்து கொடுக்கும். சோ அதனால இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் நம்ம எவ்வளவு வந்து ஆர்ம் ஹோல் வச்சுக்கணும் அப்படின்னு. இங்க வந்து எனக்கு வந்து பொதுவா பாத்தீங்கன்னா மைண்டே இருக்கும். பிளவுஸே வந்து ஆர்ம் ஹோல் எல்லாம் பாக்கணும். ஆர்ம் ஹோல் வந்து பிளவுஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப 40 இன்ச்சஸ் 44 இன்ச்சஸ் 45 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 6 இன்ச்சஸ் கரெக்டா இருக்கும் அந்த ஆர்ம் ஹோல். ஆனா ஒவ்வொருத்தரோட பாடி ஷேப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ அதனால பிளவுஸ்ல வந்து நம்ம பாத்துக்கலாம். சோ பிளவுஸ்ல நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். பிளவுஸ் எப்படி இருந்தாலும் நான் மார்க் பண்ணிருக்கேன். இங்க வந்து குட்டியா தான் இருக்கு, சின்னதா தான் இருக்கு. சோ அதனால பிளவுஸ்ல இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து வச்சு பாருங்க. ஸ்ட்ரைட்டா வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 5 இன்ச்சஸ் வந்திருக்கு. சரிங்களா? சோ 6 இன்ச்சஸ் வந்திருக்கு ஃபுல்லா. இங்க வரைக்கும் நமக்கு இந்த தையல் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ இந்த தையல் கொடுக்குற இடத்துல வரைக்கும் நமக்கு 6 இன்ச்சஸ் வந்திருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும், 6 இன்ச்சஸ்க்கு கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். தையலுக்கும் சேர்த்து நான் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வந்திருக்கு. சோ 6 இன்ச்சஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து லூஸா அந்த துணி வந்து மேலேயே எடுத்து அப்படியே வந்து பஃபியா நமக்கு வந்து தெரியும். அது வந்து நல்லாவே இருக்காது. சோ அதனால அவங்க பிளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும் வரைஞ்சிடாதீங்க. நம்ம வந்து பிளான் பண்ணிதான் இப்போ ஒரு 38 இன்ச்சஸ் பிளவுஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு கரெக்டா 5 இன்ச்சஸ் வந்து ஆர்ம் ஹோல் வச்சுக்கலாம் ஈஸியா. சோ அது வந்து கரெக்டா இருக்கும். 5 இன்ச்சஸ் இல்லைன்னா 5.25 இன்ச்சஸ் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. 6க்கு மேல வந்து தாண்டது வேண்டாம். 6 இன்ச்சஸ் 6.25 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு வந்து வேண்டாம். சரிங்களா? சோ இப்போ இந்த கவ் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வரைஞ்சாச்சு. 3.5 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். சோ இப்போ இன்னும் நெக் அகலமா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் டீப் நெக் வேணும் அப்படின்னா நம்ம இங்க இருந்து இந்த கவ் ஷேப் எடுத்து அப்படியே நம்ம வந்து கிராஸா இந்த இடத்துக்கு வந்து எடுத்துட்டு வரணும். இந்த ஷோல்டருக்கு இருக்கு இல்லையா? இப்படி வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து டீப் நெக் வந்துடும். இல்ல நார்மலா வேணும் அப்படின்னா இங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவே கரெக்டா இருக்கும். டீப் நெக் வேணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அதை விட 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரவுண்டு. அது வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம கட்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா 1/4 இன்ச் அளவு ஸ்டிச்சிங்காக தான் நம்ம வந்து விட்டுருக்கோம். சோ அதனால பார்த்து நிதானமா கட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. நம்ம கட்டிங் பண்ண நமக்கு வந்து பழகிடும். சோ 1/4 இன்ச் அளவு விடணும் அப்படின்னு வந்து கட்டிங் பண்ணும்போது நார்மலா நம்ம வந்து கட்டிங்காக விட்டுடுவோம் கிளாத். சோ இப்போ இதை வந்து கட் பண்ணலாமா இதை கட் பண்ணலாமா அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸை பொறுத்துதான். நார்மலா வேணும்னா இது வந்து கட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஃபுல்லா வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். இந்த மெத்தட்ல வந்து கட்டிங் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷோல்டர் கிட்ட லூஸ் வராது. சோ இங்க எவ்வளவு அகலம் இருந்தாலும் நம்ம வந்து பிளவுஸ வச்சுதான் நம்ம வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ வச்சு நம்ம எப்படி அளவு எடுத்துட்டு மார்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸோட சுற்றளவு பாக்கணும் அப்படின்னா இந்த ஹூக் பட்டி இருக்கு இல்லையா? சோ நம்ம இந்த ஹூக் போட்டுக்கிற இடத்துல வந்து எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம டேப் எடுத்து வச்சுட்டு இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வரைக்கும் நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இன்ச்சஸ் வரும் அப்படின்றது வந்து காட்டும். சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். சோ 10 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா கரெக்டா 10. இப்ப நான் பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணதும் கரெக்டா இருக்கு. நான் அளவு எடுத்ததும் கரெக்டா இருக்கு. சோ 10 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா கரெக்டா 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்கோட உயரம் வந்து பாக்கணும் அப்படின்னா பிளவுஸ் வந்து பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடுல ஷோல்டர் கிட்ட இருந்து கீழே வரைக்கும் எடுத்துட்டு நமக்கு டோட்டலா 13 இன்ச்சஸ் வந்திருக்கு. சோ 13 இன்ச்சஸ்ல நம்ம இந்த இடத்துல 13 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் கீழே வந்து லைனிங் அட்டாச் பண்றதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா. சோ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு அகலம் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது டவுட் இருக்கும். சோ அகலம் வந்து பாருங்க. இந்த இடத்துல பிளவுஸ் வந்து கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பிளவுஸ் அப்படியே வச்சு கட் பண்றதுதான் பிகினர் ஸ்டேஜ்க்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா பிளவுஸ் அப்படியே வச்சு கட் பண்ணும்போது நாமளும் வந்து எதுவுமே தப்பா கட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா பிளவுஸ் எப்படி இருக்கோ அப்படி வந்து கட் பண்ணிருப்போம். சோ பிளவுஸ வந்து பார்க்கும்போது பிளவுஸ்க்கும் அளவுக்கும் கரெக்டா இல்ல அப்படின்னும் போதுதான் நம்ம வந்து ஓனா வந்து கட் பண்றதுக்கு பழகிக்கணும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ் இருக்கு. சோ 4.5 இன்ச்சஸ் எப்பவுமே நம்ம வந்து பிளவுஸ்ல நெக் டீப் நெக் வரணும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. சோ பிளவுஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ இந்த மாதிரி எடுக்கும் போது பிளவுஸ்ல எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க.
சோ பார்த்துட்டு 4 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா அதை விட 1 இன்ச் அளவு கம்மியா நீங்க வந்து பிளவுஸ மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்படி அளந்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து 4 இன்ச்சஸ் தான் வரும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நெக் வந்து அகலமா மாறிடும். சோ அதனால 4 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா அதுல 1 இன்ச் அளவு கம்மி பண்ணிட்டு நீங்க 4 இன்ச்சஸ் பண்ணிக்கோங்க. இல்ல டீப் நெக் தான் உங்களுக்கு கரெக்டா வேணும் அப்படின்னா இங்க 4 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, சோ நம்ம 3 இன்ச்சஸ் இங்க மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் அளவு கீழே வர மாதிரி. சரிங்களா, இதுதான் டீப் நெக். டீப் நெக்கான ஒரு சீக்ரெட். நம்ம இங்க வந்து மடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிளவுஸ் வச்சுட்டு மார்க் பண்றது வேற. அதே மாதிரி பிளவுஸ்ல தனியா இந்த போது பாருங்க 4 இன்ச்சஸ்க்கு இந்த லைன் வந்து இங்க இங்க ஃபார்ம் ஆகுது இல்லையா, சோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 4 இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். சோ 4 இன்ச்சஸ் வந்து இங்க வைக்கும்போது நம்ம டீப் நெக் எக்ஸாக்டா வந்துடும். ஆனா ஷோல்டர் கிட்ட லூஸ் வராது. சரிங்களா, சோ இங்க வந்து 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி இங்க வந்து 1 இன்ச் அளவு கம்மி. இதுக்கும் இதுக்கும் தான் அந்த கவ் ஷேப் வந்து நம்ம எடுத்துட்டு அந்த ரவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணணும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது டீப் நெக்கும் வந்துடும், ஷோல்டர் கீழ் லூஸ் ஆகாது. சோ இதுதான் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் கிட்டயும் நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணிருக்கோம். சோ அது வந்து எல்லா ஸ்டிச்சிங்க்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் இல்லையா, சோ அதுக்கும் சேர்த்துதான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். சரிங்களா, சோ இப்போ டோட்டலா பார்க்கும்போது நமக்கு கரெக்டா வந்திருக்கு. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு 6.75 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதுல வந்து 1/4 இன்ச்சஸ் அளவு தையலுக்காக 1/2 இன்ச் அளவு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து தையல் போடுறோம். ஸ்லீவ்ஸ் அட்டாச் அதுக்காக 3/4 இன்ச்சஸ் போனதுக்கு அப்புறமா நமக்கு மீதி இருக்கிற எந்த அளவோ 6 இன்ச்சஸ் தான் நமக்கு வந்து ஷோல்டருக்கும் இது நெக் அகலமுக்கும் வந்திருக்கு. சரிங்களா, சோ இது வந்து கரெக்டான மெத்தட். சோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டு மெத்தடுமே பார்த்துட்டோம். சோ 2 மெத்தட்ல உங்களுக்கு வந்து எது ஈஸியா இருக்கோ அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்க சைட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, சோ சைட் ஜாயிண்ட் கிட்ட நமக்கு டவுட் இருக்கும். இப்ப வந்து இதுல கம்மியா கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எதுக்காக கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு இந்த பிளவுஸ்ல ஃபால்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளவுஸ் வியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த மேல வந்து துணி எந்திரிச்சு நிக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி வந்திருக்கும். சோ அதனால அவங்க வந்து சொன்னதுனால நான் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கம்மி கொடுத்திருக்கேன். சோ பிளவுஸ்ல இருக்கிறது அவங்களுக்கு கரெக்டா இருக்கு, கஸ்டமருக்கு கரெக்டா இருக்கு பிளவுஸ் அப்படின்னா நீங்க அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். பிளவுஸ் வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்கு அப்படின்னா நாம ஒரு 1/2 இன்ச் அளவு ஆன் கிட்ட கம்மி பண்ணிட்டு கட் பண்ணலாம் தாராளமா. சோ இந்த மெத்தட்ல நீங்க வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் இதுல வந்து இன்னும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எனக்கு தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு எந்த அளவுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.